தான் இருந்தேன். இருந்தாலும் நான் கடிதம் படித்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் கல்லூரியின் பொருளாதாராக என் கணவர் இருக்கும்போது 18 ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் மறைந்து 18 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். அப்ப அந்த ஒளிவா இங்கே மேலேருந்து கீழே இறக்குவாங்க. குழந்தைகள் மாணாக்கர்கள் சிரிப்பார்கள். நான் சொல்வேன், நீங்கள் உயரம் அதிகமாக இருப்பதனால் கர்வம் கொள்ளாதீர்கள். எவ்வளவு உயரமானவர்களாக இருந்தாலும் என்னிடம் குனிந்துதான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உயரம் என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்ல. எதெல்லாம் நமக்கு குறைவாக இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு கூடுதலாக இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களை நினைத்து பாருங்கள். எத்தனை படங்களில் கதாநாயகராக நடித்தார். நாகேஷை விட சிறந்த கதாநாயகர்கள் இன்றளவும் வர முடியவில்லை, உருவாக்க முடியவில்லை. இந்த உலக நாயகனுக்கு ஒப்பீடாக கொடுக்கப்படுகின்ற சம்பளம் வடிவேல் அவர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறத்தில் வேறுபாடு உண்டு, கலைகளில் எவரும் சமம். பார்த்தீர்கள் என்றால் நிகரான சம்பளம். திறமைதான் நமக்கு அடிப்படை என்கின்ற ஒரு செய்தியை இந்த சமூகம் தந்திருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் என்னுடைய மகன்களின் வயதாக இருப்பீர்கள், என்னுடைய சகோதரின் வயதாக இருப்பீர்கள். கிட்டத்தட்ட மகன்களின் வயதை ஒற்றிதான் இருக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உளவியல் சிக்கல் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, இன்று எல்லோருக்கும் வருகிறது. குறிப்பாக காவல் பணியில் இருக்கின்ற என்னுடைய அன்பு சமூகத்திற்கு உளவியல் சிக்கல் வருகின்றது. உலகத்திலே மிகவும் மதிக்கக்கூடிய தொழில் எது என்று சொன்னால் இந்த காவல் சீருடையில் இருக்கின்ற உங்கள் தொழில் தான் உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த ஒரு பணியாக நான் நினைக்கிறேன். காரணம், அது தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு அப்படின்னு வாழாம இந்த சமூகத்திற்காக வாழக்கூடிய ஒரு நோக்கம் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறையிடம் தான் இருக்கிறது. இதனை கொண்டு வந்த பெருமை நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தான் சாரும். அது பெண்கள், நீங்க என்ன அம்மா மாற்றி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. 1973ஆம் ஆண்டு பெண்களை காவல்துறையில் சேர்க்கலாம், அவர்கள் காவல்துறையின் பெரும் பதவிக்கு வரலாம் என்பதனை திட்டத்தை முத்தமிழறிஞர் கொண்டு வந்தார். பிறகு 1992ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் மகளிருக்கான காவல் நிலையம் என்பதனை கொண்டு வந்தார். அவசியம் இல்லை, ஏனென்றால் இது அரசியல் சாயம்பட்ட பேச்சு கிடையாது. நீங்கள் அரசியலற்றவர்கள். ஏனென்றால் எந்த ஆட்சி வந்தாலும் நீங்கள் காவலர்கள் தான். எந்த துறை வந்தாலும் ஆட்சியில் வந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் தான். ஆட்சியில் இருப்பவர்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அதிகாரத்தில் இருக்கின்ற நாம்